Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சென்னை தீவுத்திடலில் மீன்வளத்துறை சார்பில் கடல் உணவு திருவிழா நடைபெற்று வருகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்த இந்த விழா ஞாயிற்றுக்கிழமை வரை நடைபெறவுள்ளது. இத்திருவிழாவில் வகை வகையான மீன்கள், இறால், நண்டு உள்ளிட்ட 50 வகையான கடல் உணவுகள் ருசிப்பதற்காக வைக்கப்பட்டுள்ளன. 35 மீன் கண்காட்சி அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. பொதுமக்களுக்கு இலவச அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. உலக இறால் உற்பத்தியில் 2ஆம் இடத்தில் உள்ள இந்தியாவின் இறால் உணவு குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பிராணத்தான் 2025 என்ற நிகழ்வு நடைபெறவுள்ளது. சென்னை கோயம்பேடு மார்க்கெட்டில் வெங்காயம் விலை சற்று அதிகரித்துள்ளது. பெரிய வெங்காயம் கிலோவுக்கு 5 ரூபாய் அதிகரித்து 24 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளது. சின்ன வெங்காயம் கிலோ 10 ரூபாய் அதிகரித்து 50 ரூபாயாக விற்பனையாகிறது. அதே சமயம் ஊட்டி கேரட் மற்றும் பாகற்காய் கிலோவுக்கு 10 ரூபாய் குறைந்திருக்கின்றன. ஊட்டி கேரட் 30 ரூபாய்க்கும் பாகற்காய் 15 ரூபாய்க்கும் விற்கப்படுகின்றன. மற்ற காய்கறிகளின் விலைகள் சீராக உள்ளன. உதாரணமாக பீட்ரூட் 30 முதல் 50 ரூபாய் வரையிலும், உருளைக்கிழங்கு 30 ரூபாய்க்கும், தக்காளி 10 முதல் 15 ரூபாய் வரையும், பீன்ஸ் 100 ரூபாய்க்கும், முருங்கைக்காய் 35 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகின்றன. சென்னை பூந்தமல்லி நெடுஞ்சாலையில் ஓடிக்கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேப்பேரி காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் மகேஸ்வரன் தனது குடும்பத்தினரை எழும்பூர் ரயில் நிலையத்தில் இறக்கிவிடச் சென்றபோது எழும்பூர் மேம்பாலம் அருகே காரில் இருந்து புகை வருவதைக் கண்டு அனைவரும் உடனடியாக இறங்கியுள்ளனர். அடுத்த சில நிமிடங்களிலேயே கார் முழுவதும் தீப்பிடித்து எரிந்துள்ளது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற கீழ்ப்பாக்கம் தீயணைப்பு துறையினர் தீயை கட்டுப்படுத்தினாலும் கார் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. கோவையில் நடைபெற்று வரும் அகில இந்திய கூடைப்பந்து போட்டிகளின் லீக் சுற்றுகள் ஆண்கள் பிரிவில் இந்தியன் வங்கி, இந்திய விமானப்படை, வருமான வரி மற்றும் இந்திய கப்பல் படை அணிகளும், பெண்கள் பிரிவில் தென்மத்திய ரயில்வே, தென்மேற்கு ரயில்வே, வருமான வரி மற்றும் கேரள மாநில மின்சார வாரிய அணிகளும் அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளன. கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளி கால்நடை சந்தையில் 4 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை நடைபெற்றது. பக்ரீத் பண்டிகை நெருங்குவதையொட்டி பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் அண்டை மாநிலங்களில் இருந்தும் சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்டன. கிடா ஒன்று 15,000 ரூபாய் முதல் 25,000 ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டது. ஆடுகள் விலை அதிகரித்து விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுவதால் நெல்லை மணிமுத்தாறு அருவியில் குளிக்க 6வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்வதற்கும் வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அருவிக்கு நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது. கோவையில் 17 வயது சிறுவன் ஓட்டிய சரக்கு வாகனம் மோதி மூதாட்டி உயிரிழந்த விவகாரத்தில் வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். சின்னியம்பாளையம் பகுதியில் நடந்து சென்றவர்கள் மீது அதிவேகமாக வந்த சரக்கு வாகனம் மோதியது. இதில் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வந்த மூதாட்டி செல்வி உயிரிழந்த நிலையில் சிறுவனை வாகனம் ஓட்ட அனுமதித்த பைலட்ராஜ் என்பவர் கைது செய்யப்பட்டார். சேலம் ஆத்தூர் அருகே ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த அனுமதி வழங்காததால் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். முறையான விழா ஏற்பாடுகள் செய்யவில்லை என்பதால் காவல்துறையினர் அனுமதி மறுத்ததாக கூறப்படும் நிலையில் நூற்றுக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்து உளிப்புரம் மாரியம்மன் கோயில் சாலை முன்பு மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தைக்கு பிறகு மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியில் 8 வயது மகனை ஸ்கிப்பிங் கயிறால் தாக்கிய தந்தையிடம் காவல்துறையினர் விசாரணை நடத்தியுள்ளனர். தந்தை தாக்கியதால் படுகாயமடைந்த சிறுவனை அண்டை வீட்டில் இருந்தவர்கள் காணொலியாக பதிவு செய்து வெளியிட்டுள்ளனர். இதையடுத்து சிறுவனை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த குழந்தைகள் நல பாதுகாப்பு அதிகாரிகள் சிறுவனை தாக்கிய அவரது தந்தை மீது காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பூர் அருகே கோயில் திருவிழாவில் தேனீ கொட்டியதில் 30 பேர் காயமடைந்தனர். உண்டாரப்பட்டி பகுதியில் உள்ள காளியம்மன் கோயிலில் பூச்சாட்டு விழா நடைபெற்றது. அப்போது பட்டாசு வெடித்ததில் அப்பகுதியில் இருந்த தேன்கூடு கலைந்து திருவிழாவில் கூடியிருந்தவர்களை தேனீக்கள் கொட்டத் தொடங்கின.
இதில் காயமடைந்த 30 பேரில் 5 பேருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டையில் புதிதாக தொடங்கவுள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிக்கான கட்டடத்தை மாவட்ட ஆட்சியர் பிரசாந்த் நேரில் ஆய்வு செய்தார். இதன்படி வட்டார கல்வி மையம் இயங்கி வரும் பழைய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளி அடுக்குமாடி கட்டடத்தை ஆட்சியர் ஆய்வு செய்தார். புதிய கட்டடம் கட்டும் வரை பழைய அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் நடப்பு கல்வியாண்டில் இருந்து அரசு கலைக்கல்லூரி இயங்க நடவடிக்கை எடுப்பதாக ஆட்சியர் தெரிவித்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே சட்டவிரோதமாக வெடிமருந்து மற்றும் நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். சங்கராபுரம் காவல்துறையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் பேரில் அருள்தாஸ் என்பவரது வீட்டை சோதனையிட்டனர். அப்போது தடை செய்யப்பட்ட நாட்டு துப்பாக்கி மற்றும் அதற்கான வெடிமருந்துகள் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது தெரியவந்தது. முல்லை பெரியாறு அணை நீர்மட்டம் 130 அடியை நெருங்கி வருகிறது. முக்கிய நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்தபோதும் சீரான நீர்வரத்தால் ஒரே நாளில் 2 அடி உயர்ந்து 129.85 அடியை எட்டியுள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் அணையின் நீர்மட்டம் 16 அடி உயர்ந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து நீர்மட்டம் உயர்ந்துள்ளதால் பாசனத்திற்காக நாளை அணை திறக்கப்பட உள்ளது. அணையிலிருந்து குடிநீருக்கான நீர் திறப்பு வினாடிக்கு 1400 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. சேலத்தில் காவல்துறையினர் ஒத்துழைப்போடு 24 மணி நேர சட்டவிரோத மது விற்பனை நடப்பதாக விவசாயிகள் குறைதீர் கூட்டத்தில் குற்றம் சாட்டப்பட்டது. ஊனத்தூர் பகுதியில் நடைபெறும் இந்த சட்டவிரோத செயலுக்கு உடந்தையாக செயல்படும் காவல்துறையினர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயி பெரியகண்ணன் என்பவர் புகார் தெரிவித்தார். இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட வருவாய் அலுவலர் ரவிக்குமார் உறுதியளித்தார். ஸ்கூலுக்கு பக்கத்துலேயே சேல்ஸ் நடக்குது. அப்போ ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க அது பாதுகாப்பு இருக்கா? இல்லை. அந்த கடைக்கு போகிறவன் அங்கேயே ஸ்கூலுக்கிட்டே உட்காந்து வாங்கிட்டு வந்து பாட்டில் வச்சுக்கிட்டு சாப்பிட்றான். டாஸ்மார்க் போகணும்னா ஒரு 3 கிலோமீட்டர் போகணும். ஆனால் இது உள்ளூர்லேயே கிடைக்குது. எந்த நேரம் வேணாலும் நைட்டு 12 மணிக்கு கண்ண முடிக்கும் போது கூட போய் எழுந்திரிச்சு அங்கே குடிச்சிட்டு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டாஸ்மார்க்கு 10-12 மணிக்கு தான் கடை திறக்கிறான், நைட்டான மூடிடுறான். ஆனால் இது 24 மணி நேரமும் கடை நடக்கிறதுனால சின்ன பிள்ளைங்கள்லேருந்து எல்லாருமே குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகிடுறானுங்க, மது போதைக்கு அடிமையாகிடுறானுங்க. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சேக் உசேன்பேட்டை கிராமத்தில் வீட்டில் தனியாக இருந்த மூதாட்டியை கட்டி போட்டு அவர் அணிந்திருந்த 9 சவரன் நகை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரமிஜா பிவி என்ற 72 வயதான மூதாட்டி தனியாக வீட்டில் இருந்துள்ளார். அப்போது வீட்டிற்குள் நுழைந்த அடையாளம் தெரியாத இருவர் மூதாட்டியின் வாயில் துணியை திணித்து கை கால்களை கட்டி போட்டு அவரது கழுத்தில் இருந்த தங்கச் செயினை திருடிச் சென்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் வைகாசி விசாக திருவிழாவை முன்னிட்டு ஜூன் 9ஆம் தேதி தூத்துக்குடி மாவட்டத்திற்கு உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்தியாவசிய பணியாளர்களுக்கு இந்த விடுப்பு பொருந்தாது எனவும் இந்த விடுமுறைக்கு பதிலாக ஜூன் 14ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை அலுவலக வேலை நாளாக அறிவிக்கப்படுவதாகவும் மாவட்ட ஆட்சியர் இளம்பகவத் தெரிவித்துள்ளார். மதுரை அழகர் கோயில் கள்ளழகர் கோயில் உண்டியல்களில் காணிக்கையாக 55 லட்சம் ரூபாய் கிடைத்திருக்கிறது. இக்கோயிலின் உண்டியல்கள் திறக்கப்பட்டு காணிக்கைகள் கணக்கிடும் பணிகள் திருக்கல்யாண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் 55 லட்சம் ரூபாய் ரொக்கத்துடன் 19 கிராம் தங்கம், 340 கிராம் வெள்ளி உள்ளிட்டவையும் காணிக்கையாக கிடைக்கப்பெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே கழுகொண்டப்பள்ளியில் செயல்படும் தொழிற்சாலையில் இருந்து எழும் சத்தம் மற்றும் கரும் புகையால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். தொழிற்சாலையிலிருந்து வெளியேறும் புகையால் சிறுவர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு மூச்சுத் திணறல் ஏற்படுவதாக தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் மாவட்ட நிர்வாகத்திடம் புகார் அளித்தும் பலன் இல்லை என வேதனையுடன் தெரிவிக்கின்றனர். ஒரு பெரிய சத்தம் கேட்கு, விடிய சத்தமாக இருக்குது. எங்களுக்கு தூக்கம் இல்லை, எங்கள் பிள்ளைகளுக்கு படிக்க முடியல, பயங்கர சத்தமாக இருக்குது. இடி முழக்கம் மாதிரிலாம் திடீர் சத்தங்கள்லாம் கேட்குது. இதை விட ரொம்ப மோசம்னா இதில் ஒரு மாதிரி கெட்ட வாயு நாற்ற பஞ்சன்ட் ஸ்மெல், ஒரு மாதிரி இரிட்டேட்டிவ் ஸ்மெல், கேஸ் எல்லாம் வந்துட்டே இருக்குது, விடிய வருது. திருவாரூர் மாவட்டம் மேல திருப்பாலக்குடியில் மகா மாரியம்மன் கோயில் குத்துவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. வைகாசி திருவிழாவை முன்னிட்டு நாள்தோறும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் மண்டகப்படிகள் நடந்து வருகின்றன. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற குத்துவிளக்கு பூஜையில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனர்.
திருப்பூரில் நாய் தொல்லை மற்றும் தெருவிளக்குகள் எரிவது இல்லை என்ற கோரிக்கைக்கு நடவடிக்கை எடுக்காததால் காங்கிரஸ் கவுன்சிலர் திருப்பூர் மாநகராட்சி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். திருப்பூர் மாநகராட்சி மேயர் தினேஷ்குமார் தலைமையில் நடைபெற்ற மாநகராட்சி கூட்டத்தில் 48வது வார்டு கவுன்சிலர் விஜயலட்சுமி கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என கூறி சிம்னி விளக்கையும் பதாகைகளையும் ஏந்தியபடி கூட்டத்திலிருந்து வெளிநடப்பு செய்தார். பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு எதிரான இந்திய ராணுவத்தின் சிந்தூர் நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து திருவாரூர் மாவட்ட பாஜக பெண்கள் அணி சார்பில் தேசிய கொடி பேரணி நடத்தப்பட்டது. திருவாரூர் வடக்கு வீதியிலிருந்து புறப்பட்ட பேரணி பழைய பேருந்து நிலையம் வழியாக ரயில் நிலையத்தை வந்தடைந்தது. பின்னர் தாக்குதலில் உயிர்நீத்த பொதுமக்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏந்தி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் ராணுவத்தினரும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். முதல்வர் வருகையையொட்டி மதுரையில் 2 நாட்கள் ட்ரோன்கள், ஆளில்லா வான்வழி வாகனங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இன்று மேயர் முத்து சிலை திறப்பு விழா மற்றும் ரோடு ஷோ நடத்தும் முதல்வர் ஸ்டாலின் நாளை திமுக பொதுக்குழு நிகழ்வில் பங்கேற்கிறார். எனவே மதுரை விமான நிலையம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள், மாநகர மாவட்ட எல்லைக்குள் பாதுகாப்பு காரணங்களுக்காக ட்ரோன்கள் போன்றவற்றிற்கு தடை விதிக்கப்படுவதாக ஆட்சியர் சங்கீதா தெரிவித்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாஜக சார்பில் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி பேரணி நடைபெற்றது. இதையொட்டி பாஜகவினர் 76 அடி நீளம் கொண்ட தேசிய கொடியை கையில் ஏந்தி ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தும் வகையில் பேரணியாக சென்றனர். ஆரணி சாலை பயணியர் விடுதியில் தொடங்கிய பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்று மும்முனி கிராமத்தில் நிறைவு பெற்றது. தமிழக டிஜிபியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜ்மோகன் வயது முதிர்வு காரணமாக காலமானார். அவருக்கு வயது 86. 1960ஆம் ஆண்டு பேட்சைச் சேர்ந்த ராஜ்மோகன் தமிழக காவல்துறையில் பல்வேறு பொறுப்புகளை வகித்தவர். 1991ஆம் ஆண்டு தமிழக டிஜிபியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற ராஜ்மோகன் சென்னை கோட்டூர் கார்டன் பகுதியில் வசித்து வந்தார். மதுரை மாவட்ட சுகாதார அலுவலரின் கூட்டங்களை புறக்கணிக்கப் போவதாக தமிழ்நாடு அரசு மருத்துவர்கள் சங்கம் தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. மாவட்ட சுகாதார அலுவலர் குமரகுருபரன் மருத்துவர்கள் பங்கேற்ற காணொலி ஆய்வுக் கூட்டத்தில் அவர்களை மரியாதை குறைவாக பேசுவது போன்ற காணொலி வெளியானதாக சொல்லப்படுகிறது. இதனால் அதிருப்தியில் இருந்த மருத்துவர்கள் சங்கத்தில் புகார் அளித்ததாக சொல்லப்படுகிறது. இதனையடுத்து குமரகுருபரன் மீது பொது சுகாதார பிரிவு இணை இயக்குநர் விசாரணை நடத்த வேண்டும் என மருத்துவர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. அதுவரை குமரகுருபரன் தெரிவிக்கும் பணிகளை புறக்கணிக்கப் போவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானை அருகே ஊரணிக்குள் மூழ்கிய 2 சிறுமிகள் உயிரிழந்தனர். பெரிய கீரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த அக்கம்பக்கத்தில் வசிக்கும் 2 சிறுமிகள் ஊரணிக்கு குளிக்கச் சென்றனர். அப்போது இருவரும் தண்ணீரில் மூழ்கியதாக சொல்லப்படும் நிலையில் உயிரிழந்த நிலையில் அவர்கள் உடல்களை ஊர் மக்கள் மீட்டனர். தஞ்சை மாவட்டம் பாபநாசம் அருகே ஐயம்பேட்டையில் குடிநீர் துர்நாற்றத்துடன் வருவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சூலமங்கலம் சாலையில் உள்ள மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து பேரூராட்சிக்கு உட்பட்ட 15 வார்டுகளுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. இந்நிலையில் பேரூராட்சி குடிநீர் குழாயில் தண்ணீர் பிடித்த நபர் மஞ்சள் நிறத்தில் துர்நாற்றத்துடன் வருவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இந்த குடிநீரை பொதுமக்கள் எப்படி அருந்துவார்கள் என வேதனையுடன் கூறும் வீடியோ பரவி வருகிறது. பேராட்சி தண்ணி பார்த்துருங்க, இந்த வருது, இந்த பாருங்க, அவர் இன்னொருத்தர் கூட பிடிக்கிறார் பாருங்க. ஐயம்பேட்டை பேராட்சி சார்பா பொதுமக்கள் குடிக்கிறதுக்கு விநியோகம் பண்ற தண்ணி, இந்த மாதிரி அழுக்கு தண்ணிய ஐயம்பேட்டை பேராட்சியில் விநியோகம் பண்ணா இதை பொதுமக்கள் குடிச்சா உடம்புல நோய் வருமா வராதா? இது குறித்து பேரூராட்சி அதிகாரிகளிடம் கேட்டபோது சாக்கடை குழாயில் உடைப்பு ஏற்பட்டு குடிநீர் குழாய் தண்ணீருடன் கலந்திருக்கலாம் எனவும் உடைப்பு ஏற்பட்ட பகுதியை ஆய்வு செய்து வருவதாகவும் விரைவில் சரி செய்யப்படும் எனவும் தெரிவித்தனர். ஊராட்சி குடிநீர் ஆபரேட்டர் மீது நடவடிக்கை கோரி திண்டுக்கல் மாவட்டம் மத்தலகுண்டு ஒன்றிய அலுவலகத்தில் கிராம மக்கள் மனு அளித்தனர். குடிநீர் திறந்துவிடும் ராமன் என்பவர் கடமனூர் கிராமத்திற்கு முறையாக தண்ணீர் திறந்து விடுவதில்லை என கூறப்படுகிறது. தண்ணீர் கோரும் பொதுமக்களிடம் தகராறு செய்ததுடன் தண்ணீரில் விஷம் கலந்து அனைவரையும் கொன்று விடுவதாக மிரட்டியதாகவும் கூறப்படுகிறது. இது தொடர்பான மனுவை பெற்றுக்கொண்ட வட்டார வளர்ச்சி அலுவலர் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார்.
சென்னை நீலாங்கரையில் வீட்டை விலைக்கு வாங்கிவிட்டு அதற்குரிய பணத்தில் 97 லட்சம் ரூபாயை கொடுக்காமல் ஏமாற்றியதாக ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஹேமமாலினி என்பவர் கொடுத்த புகாரின் பேரில் சுபாஷ் ஜெயின் என்பவர் கைது செய்யப்பட்டார். விக்ரமன் என்பவர் சுபாஷ் ஜெயினிடம் 50 லட்சம் ரூபாய் வட்டிக்கு கடனாக பெற்றிருக்கிறார். கடனை திரும்பச் செலுத்த முடியாத நிலையில் சுபாஷ் ஜெயினிடமே விக்ரமன் தமது வீட்டை விற்றுள்ளார். 1,60 லட்சம் ரூபாய்க்கு வீட்டை விற்ற நிலையில் கடன் தொகையை மட்டுமே கழித்துள்ளார். எஞ்சிய தொகையை கொடுக்காத நிலையில் விக்ரமனின் மனைவி ஹேமமாலினி நீலாங்கரை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அயனாவரத்தைச் சேர்ந்த சுபாஷ் ஜெயினை கைது செய்தனர். சுபாஷ் ஜெயின் மீது ஏற்கனவே சென்னை பெருநகர காவல் மத்திய குற்றப்பிரிவில் கந்துவட்டி தொடர்பான வழக்கு உள்ளது தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட சுபாஷ் ஜெயின் விசாரணைக்கு பின்பு சோழிங்கநல்லூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிபதியின் உத்தரவின் பேரில் சிறையில் அடைக்கப்பட்டார். திண்டுக்கல் அருகே அனுமதியின்றி குளத்து மண் ஏற்றி வந்த 2 டிராக்டர்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திண்டுக்கல் திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் குளத்து மண்ணுடன் வந்த 2 டிராக்டர்களை கனிம வளத்துறை அதிகாரிகள் பிடித்து விசாரிக்க முயன்ற போது ஓட்டுநர்கள் டிராக்டரை விட்டு தப்பி ஓடிவிட்டனர். குளத்து மண்ணுக்கு நடைச்சீட்டு இல்லாததால் அதிகாரிகள் 2 டிராக்டர்களையும் பறிமுதல் செய்து திண்டுக்கல் தாலுகா காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் அருகே எலந்தங்குடி சீதளா மகா மாரியம்மன் கோயிலில் தீமிதி திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. மஞ்சள் உடை உடுத்தி சத்திரம் குளக்கரையில் இருந்து மேலவாத்தியங்கள் முழங்க பக்தர்கள் கோயிலை வந்தடைந்தனர். அங்கு வார்க்கப்பட்டிருந்த தீக்குண்டத்தில் இறங்கிய பக்தர்கள் நேர்த்திக்கடனை நிறைவேற்றினர். பின்னர் சிறப்பு புஷ்ப அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளுக்கு மகா தீபாராதனை காட்டப்பட்டது. கோடை விடுமுறை முடிந்து வரும் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கும் நிலையில் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள 1286 பள்ளிகளில் தூய்மைப் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. பள்ளிகள் திறப்பதற்கு இன்னும் 2 நாட்களே இருக்கும் நிலையில் அனைத்து பள்ளிகளிலும் வகுப்பறைகள், குடிநீர் தொட்டிகள், கழிப்பறைகளை சுத்தம் செய்தல், பலகைகளுக்கு கருவண்ணம் பூசுதல் போன்ற பணிகள் துரிதப்படுத்தப்பட்டு வருகின்றன. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் அம்மன் கோயில் உண்டியலை உடைத்து பணம், நகைகளை திருடியவர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். காந்தி நகரில் உள்ள பார்வதி அம்மன் கோயிலுக்குள் நள்ளிரவில் புகுந்த கொள்ளையர்கள் உண்டியலை உடைத்து அதிலிருந்த பணம் மற்றும் நகைகளை திருடிச் சென்றுவிட்டனர். இதுகுறித்த புகாரின் பேரில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை கொண்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர். தற்கொலைக்கு முயன்ற திருவாரூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்ட பெண் உயிரிழந்த நிலையில் அவரது உறவினர்கள் போராட்டம் நடத்தினர். பர்வீன் என்ற பெண் கடந்த சில தினங்களுக்கு முன்பு தற்கொலைக்கு முயன்ற நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டார். அவர் உயிரிழந்த நிலையில் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் திருவாரூர் அரசு மருத்துவமனை முன்பு போராட்டம் நடத்தினர். உரிய விசாரணை நடத்தும் வரை உடலை வாங்க மாட்டோம் எனவும் அவர்கள் தெரிவித்தனர். ஈரோட்டில் கல்வி உதவித்தொகை வழங்குவதாக ஆசை வார்த்தை கூறி 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக தாய் மற்றும் மகள் கண்ணீர் மல்க எஸ்பி அலுவலகத்தில் புகார் அளித்தனர். சூரம்பட்டியில் வசித்து வரும் ஜெயலட்சுமி தனது கணவரின் மருத்துவ செலவுக்காக வங்கிக் கணக்கில் 1 லட்சம் ரூபாய் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் மர்ம நபர் ஒருவர் ஜெயலட்சுமியின் செல்போனுக்கு அழைப்பு விடுத்து உங்கள் மகளுக்கு கல்வி உதவித்தொகை வந்திருப்பதாகவும் தான் அனுப்பிய QR கோடை ஸ்கேன் செய்தால் ஊக்கத்தொகை அனுப்பப்படும் எனவும் கூறி 1 லட்சம் ரூபாயை கொள்ளையடித்ததாக புகார் அளித்துள்ளார். 2020 உங்கள் பொண்ணுக்கு இது ஸ்காலர்ஷிப் வர வேண்டியது, அது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு ஏற மாட்டேங்குது, அதனால ஜிபேயில் 2000 பிள்ளைங்களுக்கு பண்ண சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தாங்க உங்களுக்கு கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எங்கள் பாப்பா பேர் சொல்லவும் தாங்க நான் அந்த காலை அட்டன் பண்ணேன். திருவள்ளூர் மாவட்டம் மத்தூர் மகிஷாசுரமர்த்தினி அம்மனுக்கு 60 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெள்ளி ஆபரணங்கள் உபயதாரர்களால் வழங்கப்பட்டது. அமைச்சர் சேகர்பாபுவின் மனைவி சாந்தி உள்ளிட்டோர் வெள்ளி ஆபரணங்களை கோயில் அர்ச்சகர்களிடம் வழங்கினர். தலைக்கவசம் முதல் பாதம் வரையிலான பல்வேறு வெள்ளி ஆபரணங்கள் அம்மனுக்கு அணிவிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. ஆம்பூர் தனியார் தோல் தொழிற்சாலையில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஒப்பந்த தொழிலாளி லேடரில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த மோட்டுக்கோலை பகுதியில் தனியார் தோல் தொழிற்சாலை செயல்பட்டு வருகிறது. இதில் ஒப்பந்த தொழிலாளியாக பணியாற்றி வந்த கமலக்கண்ணன் என்பவர் தோலினை பதப்படுத்த லேடாரில் ஏறியுள்ளார். அப்போது தவறி விழுந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார்.
இதுகுறித்து ஆம்பூர் நகர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருச்சி மேலசிந்தாமணி பகுதியில் இரண்டாவதாக பிறந்த பெண் குழந்தையை குப்பை தொட்டியில் வீசிய பெண்ணிடம் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். திவ்யா என்பவருக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை இருக்கும் நிலையில் இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தை பிறந்ததாக தெரிகிறது. இதை அவர் குப்பை தொட்டியில் வீசிய நிலையில் அந்த குழந்தை உயிரிழந்த நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. இடைவேளைக்கு பிறகு செய்திகளை பார்க்கலாம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.